ஐநாட் துணையில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கோயிலில் உட்காந்து நிலா அழுதுகிட்டு இருக்கு. அப்போ தான் வானதி மாப்பிள்ளை கிட்ட மனசில் இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்காகத்தான் அப்படி சொன்னேன், கோவத்தில் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், அப்போ தான் வானதியோடைய அம்மா, ஏய் என்னடி மரியாதை இல்லாமல் இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், மாப்பிள்ளை கிட்ட எங்கே முன்னாடியே பேசணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும், அப்போ தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க, இதனால என்னம்மா இருக்குது, மாப்பிள்ளை கிட்ட தானே பேசணும்னு சொல்கிறா, கல்யாணம் பண்ணிக்கிற போகிறோம் அவங்க 2 நிமிஷம் பேசுறதுனால என்ன, டேய் போடா செந்தில் பேசுகிறா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் வானதியும் பேச போகிறாங்க. தனியாக 2 பேரும் பேசுறதுக்காக எந்திரிச்சு வந்திருப்பாங்க. அங்கே தான் உட்காந்து நிலா அழுதுகிட்டு இருப்பாங்க. வானதி வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், என்ன வானதி, என்னன்னாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லைங்க, நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஏதோ கோபத்தில் அப்படி பேசிட்டேன், அதுக்குள்ளேயும் உங்களை பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை நிச்சயம் அப்படி இப்படின்ட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இதிலலாம் சம்மதம் இல்லைங்க, நான் பாண்டின்ற ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், மாப்பிள்ளைக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்கிற வானதி அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்கவும், ஆமாங்க நான் பாண்டின்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன், நீங்களே டீசெண்டாக போய் எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு வானதி உள்ளே போய் உட்கார போக திரும்ப பார்க்குது. பார்த்தா நிலா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன நிலா இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட பட்டுன்னு பேசிட்டு நிலாவை பார்க்கறதுக்காக வானதி இந்த பக்கம் வர, மாப்பிள்ளை வானதியவே பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காரு. நிலாக்கா என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க, என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு, கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, அழுதிங்களா, என்ன கையிலலாம் பேக் அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா மறைக்கிறாங்க. என்ன வானதி நீங்கள் என்ன இங்கே சேலை என்ன எதுவும் கோயிலில் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அப்போ தான் வானதி, ஒன்றும் இல்லை என்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், என்னது பொண்ணு பார்க்கவா அப்படின்னு சொல்லி நிலா அதிர்ச்சியாக, பதட்டப்படாதீங்க, நானே மாப்பிள்ளைக்கிட்ட எடுத்து சொல்லிட்டேன், கோபத்தில் வீட்டில் சொன்னேன் வேறு மாப்பிள்ளையை பாருங்கள் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு, ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப சீரியஸாக எடுத்து 1 வாரத்தில் நிச்சயம் 1 மாதத்தில் கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதான் வீட்டில் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, மாப்பிள்ளைகிட்ட என் மனசில் இருக்கிறத எடுத்து சொல்லி புரிய வச்சேன், 1000 தான் இருந்தாலும் பாண்டியும் நானும் காதலிச்சிருக்கோம், பாண்டியனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் மறக்க முடியாது, பாண்டிக்கும் என் ஞாபகம்லாம் இருக்கும், நான் சொன்னதுனால அவனும் என் மேலே கோபப்பட்டு அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேசிக்கிட்டு இருக்கையில், சரி அப்படியா வானதி அப்படின்னு சொல்லி நிலாவோடைய முகமே சரியில்லை, என்னக்கா என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, இல்லை வானதி ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா பேக் எடுத்து கிளம்ப, அக்கா எங்கே போகிறீங்க, எதுக்கு கையில் பேக் வச்சுருக்கீங்க, என்னக்கா நடக்குது, தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி வானதி கேட்கையில் நிலா பாட்டுக்கு படபடன்னு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அக்கா அக்கா ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி வானதி நிலாவை சமாதானப்படுத்த, இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, பாண்டிக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு வானதி ஃபோன் பண்ண, பாண்டி பார்த்தா வானதி ஃபோன் நம்பரை பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாரு, மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க வானதி, அதையும் பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாரு, இங்கே நடக்கிற பிரச்சனையில் வேற இவ வேற அப்படின்னு சொல்லி பாண்டி ஃபோனை கட் பண்ண, திரும்பவும் வானதி ஃபோன் பண்ணுறாங்க. ஏய் அதான் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டீங்களடி, பிரேக்கப்னு சொன்னேல, அப்புறம் ஏன்டி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி பாண்டி ஃபோனில் கத்த, பாண்டி 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 நிலா இங்கே தான் இருக்காங்க, நிலா அழுதுகிட்டே இருக்காங்க, கையில் பேக் வச்சுருக்காங்க, என்ன பாண்டி அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், அங்கேயா இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, இங்கே தான் நான் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், இரு நான் இங்கே உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வேகமாக பைக் எடுத்துட்டு இங்கே கோயிலுக்கு வராரு. அங்கே வானதி நிலா 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியை பார்த்ததும் வானதி வேகமாக வராங்க. பாண்டி பாண்டி அப்படின்னு சொல்லி வானதி வரவும், ஏய் நீ எப்படி இவங்களை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், கோயிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க, என்ன பாண்டி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், நான் சொல்கிறேன் வானதி எங்கெங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், தெரியல பாண்டி எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிலா அழுகவும், அக்கா என்னதான் பிரச்சனை, உங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லையா, எங்கள் வீட்டுக்கு வாங்கலை அப்படின்னு சொல்லி வானதி கூப்பிடவும் பாண்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏங்க தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்குங்க, சோழன் போயிட்டான், எங்கே போனானே தெரியல, அவன் எங்கேயாவது இருந்துட்டு போகட்டுங்க, அவன் வெளியே கூட தங்கிக்கிறட்டுங்க, ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், இல்லை பாண்டி இனிமேல் அந்த வீட்டில் என்னால் இருக்கவும் முடியாது, இருக்கவும் நான் கூடாது, அதான் நான் கிளம்பிட்டேன், எங்கே போகிறதுன்னு தான் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா புலம்ப. அப்போ தான் பாண்டி யோசிக்கிறாரு, ஏங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, வாங்க அங்கே போய் உங்களை நவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும்,
அப்போ தான் வானதியை பார்த்துட்டு பாண்டி, என்ன நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், என்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், பொண்ணு பார்க்கவா அப்படின்னு சொல்லி பாண்டி அதிர்ச்சியாகிற, நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறேன், உன் கடைக்கு வந்தேன், ஏதோ கண்ணன் ப்ரோ நீ ஏதோ டூர் போயிருக்கேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், என்னது டூர் போயிருக்கேனா, வீட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை, இதில் எங்கிட்ட கூடி நான் டூர் போகிறது அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், அப்போ கண்ணன் ப்ரோ என்கிட்ட போய் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஆமாம் என்ன ஏதுன்னு எதுவுமே முழுசாக கேட்காம நீ ஏன் ஏதாவது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், எங்கள் வீட்டில் என்னைய பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, கோயிலில் தான் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, என்னுடைய ரிலேட்டிவ் பையன்தான், அவங்கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன், கோவத்தில் சொல்லிட்டேன் தான், வேறு மாப்பிள்ளையை பாருங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு, ஆனால் என்னால் தான் உன்னைய மறக்கவே முடியலையே, எங்கிட்ட திரும்பினாலும் உன் நினப்பாவே இருக்கே அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், லைட்டாக பார்த்தா பாண்டி சிரிக்கிறாரு. சிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், சரி இப்போ என்ன தாண்டி முடிவெடுத்திருக்க, இங்கே பாருடி 1000 சண்டை வரும், உனக்கும் எனக்கும் எவ்வளவோ சண்டை வரும், அதுக்காண்டி சண்டை போட்டதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணோன்னா 1000 கல்யாணம் பண்ணியிருக்கலாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், இங்கே பாரு வானதி, நீ ஒன்று என் பக்கம் முடிவு சரியாயிரு, இல்லை உங்கள் அம்மா அப்பா முடிவு பக்கம் சரியாயிரு, இப்படி 2 பேர்த்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது, என்கிட்ட வந்து பிரேக்கப்னு சொல்லி என்னையை கஷ்டப்படுத்துறது, ஃபோன் நம்பரெல்லாம் பிளாக் பண்ணுறது, உங்கள் வீட்டில் போயிட்டு வேறு மாப்பிள்ளையை பாருங்கள் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு போய் அவங்கள டார்ச்சர் பண்ண வேண்டியது, அவங்க ஏதாவது மாப்பிள்ளையை பார்த்தா அந்த மாப்பிள்ளை பிடிக்கல மறுபடியும் என்கிட்ட வர வேண்டியது, இது ஒன்றும் விளையாட்டுக்காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வானதிக்கு அட்வைஸ் பண்ணவும், அப்போ தான் வானதியோடைய அம்மா அப்பா வராங்க. ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வானதியை கேட்கவும், பார்த்தா தெரியல பாண்டிக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஏதோ இவனை தூக்கி போட்டேன், இவனுக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, என்னென்னமோ சொன்ன, என்னடி அங்கே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே வந்து இவங்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை வீட்டில் என்னடி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை கிட்ட எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லிட்டேன், அவன் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும், ஆமாம் நான் பாண்டியை தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், பாண்டி என்னால் மறக்க முடியல, நான் கோவத்தில் சொல்கிறேன் தான், அதுக்கான உடனே வா நீங்கள் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவீங்க, ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் ஒரு வாரத்தில் கல்யாணம்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நான் கோபத்தில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறாதீங்க, 1000 தான் இருந்தாலும் பாண்டிக்கு எனக்கும் சண்டை வந்தாலும் நான் கடைசியில் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், பாண்டி மட்டும்தான் என் மனசில் இருக்கான், பாண்டியை தவிர வேறு யாரையும் என்னால் சத்தியமாக கனவுல கூட நினச்சி பார்க்க முடியலை, தயவு செஞ்சு நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கோயிலில் நின்று கத்தவும், பாத்தியா இவ பேச்சை கேட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அது சரியா போச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா புலம்பவும், வீட்டாண்ட வாடி உனக்கு இருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா அப்பா திட்டிட்டு போகிறாங்க. வானதியும் நிலாவும் நிற்கிறாங்க. வானதி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாண்டி, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, ஆமாம் நிலா கையும் பேக்கோடும் கையுமா நிற்கிறாங்க, ஏன் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, எதுவும் பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, நான் உனக்கு அப்புறமேல் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன், ஏங்க வாங்க ஹாஸ்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியோடைய பைக்கில் ஏறி நிலா உட்கார, நிலாவை கூட்டிகிட்டு பாண்டி ஹாஸ்டலில் சேர்த்து விடுறதுக்காக போகிறாரு.